ஹாய் ஹலோடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. ஸோ உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய எஃப்எஃப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்லேயே எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய எஃப்எஃப்லாம் ஒன் ஷாட் இது கொஞ்சம் டைம் ஆகி லேட்டாக தான்டா வரும். பிகாஸ் எனக்கு ப்ரைவசி டைம் ரொம்ப கம்மி. என்னை சுற்றி யாராச்சும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டைம் அப்படி ஆகும். அப்லோட் பண்ணும்போதுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்காக நெக்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்துட்ருங்கடா. அண்ட் நான் யூமெனுக்கும் நான் ஒன் ஷாட்லாம் போடுவேன். அவங்களுக்கு ஒரு ஸ்டோரிக்கு தம்ப்லைன்லாம் நான் செட் பண்ணிட்டேன். சாரிடா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதை மியூசிக் போட்டு கூட இது பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, எல்லோரும் ஹெட்செட் ப்ளே பண்ணிக்கோங்க. போன பாட்டில் எதோட முடிச்சிருப்போம்னா, தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கும் தயாங்கோட சிக்ஸில் கை வச்சுட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஜங்குக்கோட ஃபோன் ட்ரிங்க் ஆனதும் தயாங் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தயாங் கிச்சனுக்குள்ளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக்கு இப்போது அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். ஹலோ மச்சான், எங்கே இருக்க? ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சென்னை ஓகேன்ற மாதிரி கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு நிறையா ஃப்ளாஷ் ஆகி ஞாபகம் வந்து நிறையா திங்க் ஆகுது. ஐ மீன், சென் சொன்னது, அந்த ஆன்ட்டி பண்ணது, ரியா பண்ணது, இப்படி தயாங் சொன்னது, இது எல்லாமே அவனோட மைண்டுக்குள்ளே ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. அவனால் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவே முடியல. இப்போதைக்கு அவன் என்ன யோசிக்கிறான்னா, ரியா அவனை 2 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கான். பட் நீ என்னை எதுவுமே சொல்லாமல், அதுவும் அந்த மூமெண்ட்டில் என்னை விட்டுட்டு போயிட்ட. பட் தயாங்கிட்ட நான் அதிகமாக பேசுனதில்லை. அண்ட் அவங்கிட்ட பழகினதும் இல்லை. ஏன் பார்த்தது கூட இல்லை. 2 டைம்ஸு 1 டைம் தான் பார்த்துருப்பேன். ஆனால் அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். மேரேஜ் பண்ணதும் நான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அது உனக்காக தான் பண்ணேன். ஆனால் தயாங், நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே அவன் என் கூட மட்டும்தான் இருக்கான். இப்போது நான் டிவோர்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா கூட அவன் என் கூட தான் இருந்திருப்பான் போல். நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. அவரால் தெளிவான ஒரு முடிவை எடுக்கவே முடியல. ஜங்குக் பாவம் எல்லாத்தையும் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது என்னன்னா, அந்த ஆன்ட்டி இப்போது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம்லடா, அந்த வேலையை நினச்சி தான் யோசிச்சிட்ருக்காரு. ஆன்ட்டி எதுக்கு அப்படி பேசணும் தயாங்கிட்ட? அண்ட் அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தோம்னா தயாங்க்கு டார்ச்சர் பண்ணுறதே அவங்களா தான் இருப்பாங்களோன்னு தோணுது. பட் ஆனால் ரியா ஏன் என்கிட்ட அப்படி சொல்லணும்? தயாங் தான் என்னை டார்ச்சர் பண்ணுவான் வீட்டில் அப்படின்னு எதுக்கு அவள் அப்படி சொல்லணும்? என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. நான் எப்படி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரியாவும் நானும் 2 இயர்ஸ் லவ் பண்ணோம். பட் ரியா மேரேஜில் என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தயாங் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். என்னை சுற்றி என்ன நடக்குது? தயாங்கிட்ட மார்னிங் அப்படி பேசினாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க மொபைல் எடுத்துகிட்டு பாடி கார்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்க பாஸ், என்ன பிடுங்கிட்டுருக்க? உன்னை எப்போ கண்டுபிடிக்க சொன்னோம்? பாஸ், அது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அவங்களோடது எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. எங்களால் கேதர் பண்ணவே முடியல பாஸ். அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க பாஸ்? நம்மளோட பாடி கார்ட்ஸில் ஒரு 3 பாடி கார்ட்ஸ் அவங்க ஃபேமிலி விஷயமா ஏர்போர்ட் போயிருக்காங்க. அங்கே ரியாவையும் கூட ஒரு பர்சனையும் பார்த்ததா சொன்னாங்க. நாங்களும் அங்கே போயிருந்தோம். பட் அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் பாஸ், அவங்க அகைன் இங்கே தான் வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கும் என்ன ரியாவும் இன்னொரு பர்சனும் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்களா? எஸ் பாஸ். ஓகே ஓகே, ஐ கால் யூ லெட்டர். ஓகே பாஸ். அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்கு காலை கட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ரியா இன்னொரு பர்சன் யாராக இருக்கும்? ரியா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அப்படி என்ன தான் நடக்குது என்னை சுற்றி? அப்படி சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு சென் இருக்கிற இடத்துலையும் ரீச் ஆகிடுறாரு. இப்போது சென் காரை கொஞ்சம் தள்ளி ஜங்கு நிறுத்தி வச்சுட்டு காரை விட்டு கீழே இறங்கி சென்னோட காரில் போய் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. இப்போது சென் தான் கேட்குறாங்க, மச்சான் என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளோ லேட்டாக பண்ணுற? என்ன பண்ணிகிட்டு இருந்தா? சென் அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நீ சொன்ன பர்சன் வந்துட்டாங்களா? இல்லை மச்சான், என்னன்னு தெரியல, இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல். ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த சீட்டில் சாஞ்சு படுத்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக இருக்கார். அவருக்கு எல்லாமே பேசுனது பாடி கார்ட்ஸு சென்னு எல்லாமே பேசுனது அவருக்கு மைண்டில் வந்து போகுது. அவர் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு தலையெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போது சென் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். இப்போ அப்படியே டர்ன் பண்ணி, மச்சான் அங்கே பாரு, நான் சொன்னல அது அந்த பர்சன் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க பார் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அது அவ்வளோவா தெரியல, பிகாஸ் தூரத்தில் வரனால தெரியல. தூரத்துலேருந்து பார்க்க நம்ம தயாங் குட்டியாக தெரிகிறாரு. நம்ம தயாங் ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டுட்டு ப்ளூ கலர் ஜீன் போட்டு கையில் ஒரு பேக்கும் அண்ட் ஃபுட் பேக்கும் கொண்டு வந்துட்டுருப்பாரு. அதை தூக்க முடியாமல் நம்ம பேபி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருது. இப்போது சென் தான் அதை பார்த்துட்டு, அச்சோ ரொம்ப அழகாக இருக்கான் ஜங்கு, எப்படி இருக்கான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கெலாம் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பிகாஸ் ஜங்கு அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஜங்கு அப்படி ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காரு, பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது நம்ம தயாங் தானே. தயாங் இது இது நீயா அப்படி சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு இப்போது செயின் சொன்னதான் ஞாபகம் வருது. அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா, ரொம்ப கேராக, ரொம்ப க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் மச்சான். நான் அவன்கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சாமா. பட் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இவரை பிடிக்காதம்மா. ரொம்ப கஷ்டம்டா, இவரை மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கலாம், கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்போது சென்தான், டேய் மச்சான் என்னடா என்னாச்சு? அது சென், நீ சொன்ன பர்சன் இந்த பர்சனா? ஆமாம், நல்லா சொல்லு, நீ சொன்ன பர்சன் இந்த பர்சன் தானா? ஆமாண்டா, நான் சொன்ன பர்சன் இந்த பர்சன் தான்.
எப்படி ஆள் அழகாக இருக்காங்கல்ல சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் மைண்டில் அட பாவி என்னோடய பொண்டாட்டியவே என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஐயோ கடவுளே எனக்கு வந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போது நம்ம தயாங் தான் அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு ஃபுட்டு கொண்டு வந்திருப்பாரு. அங்கே 2 குட்டீஸுமே தயாங் வரதை பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பாங்க. தயாங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் ஹெட்டையுமே ரப் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்களும் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. ஜங்குக் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. தயாங் அந்த பேபிஸ்க்கு ஃபுட்டு ஒரு பாக்ஸாக எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்குமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போது அந்த குட்டி பொண்ணு டேட்டி தண்ணி வேணும். தண்ணி இல்லை, ஃபுட்டு இருக்குது. தண்ணி அச்சா தண்ணி வேணுமா? ஓகே அங்கே இருக்குது. அங்கே ஒரு டேப் இருக்குல்ல, அதில் போய் பிடிச்சிட்டு வந்துடலாமா? ஓகே அப்படி சொல்லிவிட்டு தயாங்கும் அந்த 2 பேபிஸுமே ஒரு கன் பாட்டிலை கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது சின்ன மச்சான் நானும் கீழே போய் அப்படியே ஹெல்ப் பண்ணி அப்படியே பிக்கப் பண்ணிடுறேன்டா அப்படி சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. அப்போது ஜங்குக்கு பதறுது. உடனே சின்னோட கையை டைட்டாக இழுத்து வச்சு பிடிச்சிட்டு இல்லை நீ போகக்கூடாது. இங்கே சென்னுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற மச்சான்? ஏன் என்ன போக வேண்டான்னு சொல்கிற? என்னாச்சு? அது இல்லை நீ இப்போ போக வேண்டாம், நான் சொல்லும்போது போ, இப்போ வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நான் போகிறேன். அவங்க பாரு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க, நான் ஹெல்ப் பண்ணணும்ல. இந்த வெங்காயம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சொல்கிறேன்ல நீ வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சென்னுமே சரின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காரு. தயாங் அங்கே டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி பாட்டிலில் பிடிச்சி அந்த குட்டீஸ் 2 குட்டீஸ்க்கும் அதுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு இவர் 3 பாட்டில் வச்சுருக்காரு. தயாங் அழகா க்யூட்டாக அவங்க செஸ்கிட்டையும் சமத்கிட்டையும் நல்லா பாடியோட அட்டாச் பண்ணி அந்த 3 பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. லிட்ரலி அவளை பார்க்க ஒரு பேபி பாய் மாதிரி இருக்குது அந்த சீனில். இங்கே ஜங்குக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் தயாங் அவ்வளோ க்யூட்டாக இப்போ தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. நம்ம தயாங்கும் அழகாக க்யூட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது அந்த 2 குட்டீஸுமே அங்கே ஜின்னலாக உட்காந்துட்டு தயாங் அங்கே கீழே உட்காந்துட்ருக்க பர்சனுக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு அவருமே அந்த பேபிஸ் கிட்ட உட்காந்துட்ருக்காரு. இப்போது அலியா குட்டி தான் டீட்டி என்னோட டிஷர்ட்டில் தண்ணி இருக்கு பாரு அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்லுது. அதுக்கு தயாங்குமே அப்போ தான் நோட் பண்ணியிருக்கான். இப்போ தான் பார்த்துட்டு ஸோ தண்ணி பட்டுச்சா, ஓகே நீ சாப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தயாங் தான் ஏஞ்சி நின்றுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு யாராச்சும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ சென்னுமே ஜங்குக்குமே தயாங் இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்க கீழே மறைஞ்ச மாதிரி குனிஞ்சிக்கிறாங்க. இப்போது தயாங் மெதுவாக அவனோட டிஷர்ட்டை டம்மிக்கு மேலே வரைக்கும் அழகாக ரிமூவ் பண்ணி அதை புழிஞ்சு விட்டுட்ருக்காரு. சின்னலாம் வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஜங்குக் அதுக்கு மேலே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அவர் இப்போது டக்குன்னு சின்னோட ஐஸை தன்னோட ஹேண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு
அ சென் அது நம்ம பார்க்கக்கூடாது, அது தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாக தான் பேசிகிட்ருக்காரு. இங்கே சென்னுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவனுக்கு, இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்காரு. டேய் விடு விடு ஜங்குக், நான் பார்க்கணும் விடுடா அப்படி சொல்லிகிட்ருக்காரு. இல்லை நீ பார்க்கக்கூடாதுன்னா கூடாது அப்படி சொல்லிட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நீ மட்டும் ஏன்டா பார்க்குற? நான் பார்க்கல, நான் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பன்னிக்குட்டி அதை ஐஸை ஓப்பன் பண்ணி தயங்க பார்த்துட்ருக்கேன். தயங்கோட டம்மி ரொம்ப க்யூட்டாக அழகாக சாஃப்டாக இருக்குது, நல்லா ஜல்லி மாதிரி இருக்குது. இங்கே ஜங்குக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. இவனை பார்த்தா மட்டும் இந்த ஃபீல் எனக்கு யார்கிட்டேயும் வந்ததில்லை. என் ரியா கிட்ட கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. பட் இவங்கிட்ட எனக்கு இந்த ஃபீல். பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். தயங்கம் அந்த டிஷர்ட்டை புழிஞ்சு விட்டுட்டு அவர் கீழே இறக்கி விட்டுட்டு அங்கே பெஞ்சிலே உட்காந்துடுறாரு. இப்போது சென் தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வேகமாக எடுத்து விட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா தயங் ஆல்ரெடி உக்காந்துட்டாரு. அச்சோ டேய் ஏன்டா இப்படி பண்ணலாம், நான் பார்த்துருப்பான்ல சென், அது நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ சொல்கிறது சரிதான் ஜங்குக், சரி விடு, நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சென் அங்கே காருக்கு முன்னாடி அந்த திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்லடா, அங்கே ஒரு கவர் மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு பெரிய ரோஸ் எடுக்கிறாரு. ஜங்குக்கு இந்த ரோஸை பார்த்து தான் அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ பெருசாக ஆகுது. பிகாஸ் ஜங்குக்கே இது தெரியாது. இப்போது சென் தான் சொல்லிகிட்ருக்காரு, என்னடா ரோஸ் பார்த்தது இல்லையா, இந்த மாதிரி பார்க்குற, அது இது எதுக்கு இந்த ரோஸ், எங்கே கொண்டு போகிற, என்ன ஜங்குக் தெரியாத மாதிரி கேட்குற, வேறு எங்கே டேட்டுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு? ஆனால் சென் அவங்க தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் நீ ஏன் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் எனக்கு ஆல்ரெடி தெரியும், பட் அவங்க ஹாப்பியாக இல்லைல்ல, அவர் தான் சொன்னார் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னும் இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டு பிடிக்கும்னு சொன்னார். ஸோ நான் ட்ரை பண்ணுறதில்ல, எந்த இதோ தப்புமே இல்லை, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ரோஸ் எடுத்துகிட்டு ஹாப்பியாக டர்ன் பண்ணுறாரு. அங்குக்கு இப்போ டக்குன்னு சென்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு சென் இதை நீ ஒன்று வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கேன். என்ன ஜங்குக், என்ன இது ஏர்போர்ட்டா, இதுக்குடா? இல்லை சென், நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும்ல, ஓகே சொல்கிறாங்களோ நான் சொல்கிறாங்களோ எனக்கு தெரியணும். ஸோ இதை நீ ஒன்று வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிறேன், ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்ருக்காரு. எங்கள் ஜென்னுக்கு ஒன்றுமே புரியல, அவன் ஏதோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜென்னும் அவங்க தயங்கிட்ட போய் நின்றுட்டு ரோஸா பின்னாடி மறைச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. தயாங் நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் அன்னைக்கு வந்தவங்க தானே? ஆமாம், நான் உங்ககிட்ட வந்து பேசினேன்ல, அது நான் அப்போ தான் சொல்லிட்டேன்னா இப்போ எதுக்கு வந்தீங்க? இல்லை உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும், அதுக்கு தான் வந்தேன். ஓ
இல்லை, நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் ப்ளீஸ் அகைன் இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த பேபிஸ்க்கு தயாங் ஃபுட் எடுத்து ஊட்டிகிட்ருக்காரு. இவங்க சென்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சென் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இங்கே ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணிவிட்டு பண்ணி போய் ஃபுல்லாக பல்லையும் காட்டிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அது அவருக்கே தெரியல. ஜங்குக் இப்போ மவுத்தில் கையை வச்சுட்டு, ஆமாம், இப்போது நான் எதுக்கு சிரிக்கணும்? ஒருவேளை எனக்கு இவனை பிடிச்சிருக்கோ, ஃபீலிங் ஏதாச்சும் வந்துச்சோ அப்படின்னு யோசிச்சிட்ருக்காரு. இப்போ தயாங் அந்த பேபிஸ்கிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. இப்போது சென் தான், பட் தயாங் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு தயங்கிட்டே அந்த ரோஸ் எடுத்து கையில் வச்சிட்ருக்காரு. தயாங் அந்த ரோஸையும் சென்னையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போது அவங்க ஒரு பெரிய பிளாக் கலர் காரில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிது. இங்கே தயாங் சென் எல்லாருமே அங்கே தான் பார்க்குறாங்க. இட்லி ஜங்குக் கூட அங்கே தான் பார்க்குறாங்க. யார் இது இவ்வளோ பெரிய காரில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு தயாங் பார்த்துட்ருக்காரு. இங்கே சென்னுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த கார்லேருந்து ஒரு கேர்ள் காரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறான். அந்த கேர்ள் ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டுட்டு பேக்கை ஹேண்ட்பேக் மாட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக ஆட்டிட்டாக நின்றுட்டுருக்கா. இப்போது தயாங் அப்படியே ஷாக்காக ஏஞ்சி நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த கேர்ள் தான் அவங்களோட கூலிங் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரை ஒரு மாதிரி ஸ்டெப் பண்ணிவிட்டு, இந்த தயாங் எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அது ரியா. ரியா நீ நீ ரியா நீ அகெயின் வந்துட்டியா, அதுவும் எனக்காகவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த காரை விட்டு கீழே இறங்குறாங்க. கரெக்டாக ஒரு ஸ்டெப் தான் கீழே வச்சுருப்பாங்க. இப்போ காரில் இருந்த இன்னொரு பர்சன் ரியா பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க ரியாவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனை பார்த்ததுமே அவ்வளோ ஷாக்கு. ஃபிலிக்ஸ் நீ எப்படி ரியா கூட அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் காரை விட்டு இறங்காமல் உள்ளே தான் உட்காண்ட்ருக்காரு. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. என்ன தான் கேட்டேன், நான் எங்கே போனேன்னு கேட்டியா? நான் மேரேஜ் பண்ணிக்க போயிருந்தேன். ஃபிலிக்ஸ் உன்னோட ஹேண்ட்ஸுக்கிட்ட அப்படி சொல்லி ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸையும் இங்கே ரியாவோட ஹேண்ட்ஸையும் 2 ஹேண்ட்ஸையுமே காமிக்கிறா. 2 பேருமே ரிங் போட்டிருக்காங்க. ஜங்குக் இந்த மூமெண்ட்டை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. இப்போது அவளோட ஐஸ்லேருந்து பயங்கரமாக டியர்ஸ் வருது. ஜங்குக் ரியா நீ என்ன ஏமாத்திட்டியா? உன்விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன். நான் உன் மூச்சிலே